ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான வாழைப்பூ சாதம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி. இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இந்த வாழைப்பூ சாதம் எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு அகலமான பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பூவை க்ளீன் பண்ணி இதில் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ எல்லா வாழைப்பூவும் கட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்காக தான் தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும், நல்லாவே குக் ஆயிரும். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வாழைப்பூவை ஆட் பண்ணிடலாம். தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட இது குக் ஆகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வாழைப்பூ ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும், தண்ணியும் அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இப்போ இதை மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் குக் பண்ணாலே போதும், வாழைப்பூ நல்லாவே குக் ஆயிரும். இப்போ நான் 3 நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் போல மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க சாதத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பூ சாதம் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.